ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புதுசாக கற்றுக்கிட்ட பிள்ளைங்க வந்துட்டு ப்ளவுஸில் ஹேண்ட் அட்டாச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட குறைய இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி 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 பாதியோட அந்த ஷோல்டரும் கையோட நடுப்பகுதியும் அட்டாச் ஆகிற மாதிரி பாதியோடு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து கூட குறையும் வராது. கரெக்டாக அந்த ஷோல்டரோட நடுப்பகுதியும் கையோட நடுப்பகுதியும் கரெக்டாக ஈவனாக வரும். கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா கற்றுக்கிட்டவங்க ஸ்டார்டிங்லேருந்தே தைப்பாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து பிகினராக இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். அதே போல் ரைட் கைக்கு வர்றது ரைட் கைக்கு வைக்கணும், லெஃப்ட் ஹேண்டுக்கு வர்றது லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும். அது கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்கனாலும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து நாம் ஹேண்டை அட்டாச் பண்ணும்போது நாம் குடஞ்ச பகுதி ரைட் ஹேண்டு வர பகுதியில் ரைட் ஹேண்ட் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்டு வர பகுதியை லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும். அப்படி நாம் குடஞ்ச பகுதியை கரெக்டாக வச்சோம்னா தான் நம்மளோட ப்ளவுஸில் வந்து சுருக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் லெஃப்ட்டு ஹேண்டை அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து நாம் ரைட் ஹேண்டை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு, இது வந்து ஹேண்டு. இந்த ஹேண்டை வந்து நாம் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரோட நடுப்பகுதி நம்ம ஹேண்டோட நடுப்பகுதி அர்க்காத் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அர்க்காத் பண்ண பகுதி ஷோல்டருக்கு கரெக்டாக வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உடம்போட கை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போகாமல் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்தாலும் பரவாயில்லை. நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. நல்லா ப்ளவுஸ் தைக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். பாதியோடு தைச்சி விட்டுட்டு இப்போ இந்த மறுபகுதியை தைக்கிறேன் பாருங்க. இப்போது கைக்கு 2வது தையல் கொடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து ஆம்கோல் சுற்றி தைக்கிறோம் பார்த்தீங்களா, கையை அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்போவுமே 2 தையல் கொடுக்கணும். ஒரு தையல் கொடுத்தோம்னா சீக்கிரம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் 2 தையல் கொடுத்தோம்னா கொஞ்சம் லைஃப் வரும் ப்ளவுஸு. அதுக்காக